கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கு. 2 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ன்றது டே லெட்டு எக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் 2 வரும்டா. இதுதான் 2 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் எழுதிக்க. தொடர்ச்சியான 2 ஒற்றைப்படைகள். டேய் கவனி, ஆட் நம்பர்ஸ்னு அர்த்தம். 2 நம்பர் தொடர்ச்சியாக எடுத்திருக்கேன். ஒன்று எக்ஸ், இன்னொன்று வந்து எக்ஸ் பிளஸ் 2. சரி ரைட், அதில் என்ன சொல்லியிருக்கான்னு பாரு. ஆட் நம்பர்ஸ் போத் விச் ஆர் லார்ஜர் தென் 10 இருக்கு, அண்ட் தர் சம் இஸ் லெஸ் தென் என்ன கொடுத்துருக்கு 40 கொடுத்துருக்கு. அப்போ எப்படி எழுதுவி? அந்த இனிக்வாலிட்டி எழுதுறது தான் கஷ்டம். இனிக்வாலிட்டி எழுதுறது தான் கஷ்டம். இனிக்வாலிட்டினா இந்த ரெண்டு நம்பருமே 10 விட பெருசுன்னு சொல்றான். இந்த 2 நம்பருமே 10 விட பெருசுன்னு சொல்றான். இந்த 2 நம்பரும் 10 விட பெருசு அப்படின்னு சொல்றான். இது ஒரு கான்செப்ட் இதில் இருக்கு, கவனிச்சு பாரு. போத் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காரு. போத் ஆஃப் விச் ஆர் லார்ஜர் தென் 10 அப்படின்னு கொடுத்துருக்கு பாரு. அந்த 2 நம்பருமே அந்த சென்டென்ஸ் வரைக்கும் நிறுத்திக்க, அண்டுக்கு முன்னாடி வரைக்கும். லார்ஜர் தென் 10னா 10 விட பெருசு ரெண்டுமே. இந்த கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், அப்படியே நிறுத்தி வச்சிருக்கேன். இது ஒரு இனிக்வாலிட்டி. அடுத்து என்ன சொல்லியிருக்கு பாரு, சம்னு கொடுத்துருக்கு. சம்னா கூடுதல். இது ரெண்டையும் கூட்டினோம்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கான். லெஸ் தென் 40 கொடுத்துருக்கான். புரியுதான்னு பாரு. மூணு விஷயம் இதில் இருக்குது, பார்த்துக்கோ. இதில் 3 விஷயம் இருக்குது. அந்த கொடுக்கப்பட்ட நம்பர் ரெண்டுமே ஒற்றையன் ஆட் நம்பரு, ஆனால் 10 விட பெருசு. 10க்கு மேலேனா என்ன வரும்? 11, 13 அந்த மாதிரி பேரா. சேம் டைம் என்ன சொல்கிறான், 2 ஆட் நம்பரை கூட்டினோம்னா எதை விட சிறுசாக இருக்குது? 40 விட சிறுசாக இருக்குது. அந்த நம்பர் என்னென்ன நம்பர் அப்படின்னு கேட்குறான். சரி, இது 10 விட பெருசு, அது நின்றுச்சு கணக்கில். இதை கண்டுபிடிச்சிக்கோ. எக்ஸ் கிரேட்டர் தான் 10 - 2. அப்போ எக்ஸ் கிரேட்டர் தான் என்ன வரும்? 8. இது ஒரு ஆன்சர் வருது. அடுத்து இங்கே வா, 2x + 2 லெஸ் தென் 40. இது அங்கிட்டு கொண்டு போ. 2x லெஸ் தென் 40 - 2 எக்ஸ் லெஸ் தென் 2x லெஸ் தென் என்னது 38. அப்போ எக்ஸ் லெஸ் தென் என்ன வரும்? 19. சரியான்னு பாருறா. சரி, இப்போ நான் ரிக்வயர்ட் பேர்னு எடுக்கிறேன். கொஞ்சம் கவனி. ரிக்வயர்டு பேர் எடுக்கிறேன், கேட்ட ஜோடி எடுக்கிறேன்னா 2 அப்படி எழுதணும். 2 எழுதணும்டா, இப்படி எழுதணும். சரி கவனி. ஆனால் எழுதுகிற நம்பர் ரெண்டுமே 10 விட பெருசாக இருக்கணும். 10 விட, இதை விட 8 விட இது பெருசு தான். 8 விட பெருசுனா என்ன வரும்? 9 வரும். என்ன வரும்? 9 தானே 8 விட பெருசுனா. அம்மா கவனி சொல்கிறத. இந்த நம்பரை தீபா கவனிச்சுக்கங்க, சிரமம் தான் சொல்லிட்டேன். நான் புரியா வரைக்கும் இதுதான் எழுதி வச்சிடாதீங்க. அதனால அந்த கணக்கு வேணாம், நிறுத்தினேன். இந்த 2 நம்பர் ஆட் நம்பர் எடுக்கிறோம். அந்த 2 நம்பருமே 10 விட பெருசுன்னு சொல்லியிருக்கான் மேலே கொஸ்டின்ல. அது ரெண்டையும் கூட்டினா 40 விட சிறுசுன்னு சொல்லியிருக்கான். அந்த கான்செப்டை முதல்ல மேலே நிறுத்திக்க. அதுக்கப்புறம் எக்ஸ் ஃபைன் பண்ணியிருக்கேன். இது அப்படியே தான் இருக்குது. இதை கண்டுபிடிச்சிருக்கேன், அதையும் கண்டுபிடிச்சிருக்கேன். எதுக்காண்டி கண்டுபிடிக்கிறேன்னு யோசிக்கணும். 8க்கு மேலே போச்சுன்னா 9 ஆட் நம்பரு. ஆனால் 9 இங்கே எழுத முடியாது. ஏன்னா கொஸ்டினில் என்ன சொல்லியிருந்தான்? ஃபர்ஸ்ட்லேயே 2 நம்பருமே என்ன நம்பர் சொன்னான்? 10க்கு மேலே ஆட் நம்பர் இல்லை, 9 ஆட் நம்பர் தானே. அப்போ 9 இங்கே எழுத முடியாது. இந்த இடத்த கவனிச்சின்னா 8க்கு அடுத்து 9 வரும். 8க்கு மேலேனா 9 வரும். 9 எழுத முடியாது. ஏன்னா அவன் 2 நம்பருமே அவன் மேலே சொல்லிட்டான் 10 விட பெருசுன்னு. அப்போ இந்த கான்செப்டை தான் நீ எடுத்துகிட்டு வரணும். 10 விட பெருசுனா ஒன்று 11, ஒன்று 13. அடுத்து 13 எடுத்தோம்னா 15, 15 எடுத்தோம்னா 17, 17 எடுத்தோம்னா 19. இதுக்கு எடுக்க முடியுமா அப்படின்னு பாரு. ஏன் அடிச்சேன் அப்படின்னா, அங்கே ஈக்குவல்ட்டில் 19 இல்லை. இந்த இடத்துல ஈக்குவல்ட்டு இல்லை, அதை விட சிறுசு தான் இருக்குது. அது சிறுசுன்னா அதுக்கு சிறுசு கீழேனா இதுதான் சிறுசு. 10க்கு மேலே அந்த 19 கீழே தெரியுதான்னு பாரு. இதை கூட்டினாலும் கூட வரும் ஆன்சர். கூட்டினா என்னடா வருது? எடுக்க முடியாதுல்ல. 36, 37 ஆட் கூட்டி பாரு. 30 லெஸ் தேன் தான். ஆனால் இங்கே ஈக்குவல் இல்லை, அதனால அதை எடுக்க முடியாது. வேணா ஆன்சரில் பாரு, இந்த 3 பேர் தான் இருக்கும். 17, 19. அப்போ ஈக்குவல் இருந்தால் எடுக்கலாம். லெஸ் தேன் 40 ஈக்குவல் அப்படின்னா எடுக்கலாம். பார்த்துக்கோ.
அதை நோட் பண்ணி வச்சுக்க. ஸ்கூலில் எடுத்தாங்கன்னா எடுத்துக்க, இல்லைன்னா விட்டுரு. எங்கடா இருக்கு? லெஸ் தென் 40 தான் இருக்கு. லெஸ் தென் 40 தான் இருக்கு. ஆனால் அந்த பேர் வராது. இருந்தால் பார்த்துக்கோ, யோசிச்சுக்க. ஆன்சரில் கொடுத்துருக்குன்னு சொல்கிறேன். ஸ்கூலில் சேர்த்தாங்கன்னா பார்த்துக்கோ. நான் எதுக்காண்டி சொல்கிறேன் வராது அப்படின்னா 19ஓட சிறுசுன்னு சொல்கிறேன். 19ஓட சிறுசு நம்பர்னா 17 வரைக்கும் தான் வரும். அதனால நான் அதை வேணான்னு அவாய்ட் பண்ணுறேன். அவங்க எதை வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னா 2 டோட்டல் பண்ணால் என்ன வருது? 40க்கு. அதனால் அவன் எடுத்திருக்கான். ஆனால் அது தப்புன்றது என்னுடைய கருத்து. அதை பார்த்துக்க. சேர்த்தாங்கன்னா சேர்த்துக்கோ, பார்த்துக்க. ஸ்கூலில் எப்படி டீச்சர் சேர்க்குறாங்களோ இந்த கணக்கில் லேசாக டவுட்டில் வச்சு சரி பண்ணிக்க. நான் சொல்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்க. சொல்யூஷன் புக்கை சேர்த்துக்க, பார்த்துக்கோ. முத்துமணி கவனி, சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி. அதுக்கு மேலே உன்னுடைய பிரியம். டேய் கவனி, h of t கொடுத்துருக்கு. h of t அப்படின்னு கொடுத்துருக்கு. -5t² + 100t கொடுத்துருக்கு. 1100 வராது. கொடுத்துட்டு அதில் ஆன்சர் கொடுத்துருக்கு. டீன்றது செகண்டு. இது என்ன முத்துமணி? பதில் சொல்லுங்க பார்ப்போம். இது என்ன அப்படின்ட்டு. என்ன கொடுத்துருக்குன்னே தெரிய மாட்டுது. இந்த h of tன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட்ராமா, ஹைட்டு, ராக்கெட் மேலே போன டைம் என்னன்னு கேட்குறான். 495 ஃபீட்டு போயிருக்கு. இதைத்தான் இது 495 சொன்னால் எழுதி போட்டோம்னா ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. காரணம் இல்லாமல் எழுதிட்டு வந்தீங்கன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு என்ன கேட்காத. 100t ஒன் சைடாக கொண்டு போவோம். இல்லை இங்கிட்டு கொண்டு வா. 5t² - 100t -445 + +0 எடுத்துட்டேன். பார்த்துக்கோ. இதை 5ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி பாரு. t². அப்போ என்ன வரும்? 20 ஆடா. 2 5 are 10, 20t. இது என்ன வரும்? 90. பார்த்துக்கோ கரெக்டா. 45 அங்கிட்ட என்னமா வருது? 99 = 0. சம்மன் ப்ராடக்ட் எடுத்துக்கோ. ஃபேக்டரைஸ் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். -20 99 என்ன வரும்? 2 இதை கரெக்ட் பண்ணி பாரு. என்னப்பா? 11 9மா? -9 -9 -11 ரைட். எதுவும் டிவைட் பண்ண வேண்டியதில்லை இல்லை? சரி. அப்போ t - 11 t - 9 = 0. அப்போ t - 11 = 0. t = 11 செகண்ட் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம். t இல்லை t - 9 = 0. t என்ன எழுதிக்கலாம்? 9 செகண்ட் எழுதிக்கலாம். இதில் ஏதாவது நெகட்டிவ் இருந்தால் நம்ம விடலாம். இது ரெண்டுமே என்ன ஆன்சர் தான். அதனால் ரெண்டுமே பாசிபிள் தான். ரெண்டுமே பாசிபிள் தான். ஏன்னா ஸ்பீடை பொறுத்து டைம் வேரியேஷன் ஆகும்ல. இதில் ஸ்பீடே நம்ம சொல்லவே இல்லை. ஒன்றும் புரியுதா புரியலாம் பார்த்துங்க. 2 விஷயம் சொல்லலாம். கேட்பாங்க 19 9 11 9 எந்த செகண்ட் சார் போய் சேர்ந்துச்சுன்னு கேட்பேன். நான் கேட்பேன் திருப்பி ஒரு கேள்வி, எந்த ஸ்பீடில் ராக்கெட் விட்டேன் அப்படின்னு கேட்பேன். அந்த ஸ்பீடை மென்ஷன் பண்ணியிருந்தா நம்ம சொல்லிடலாம், வேகமாக போச்சா மெதுவாக போச்சான்னு. அதனால ரெண்டுமே பாசிபிள் தான். அப்படியே வச்சுக்க, மறந்துடாது. தம்பி 9வது சம் பார்த்துக்கடா. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. லெட் எக்ஸ் பி த இல்லை எக்ஸ் ஹவர் பி த கம்ப்ளீட் த ஜாப். ஒரு வேலையை முடிக்கிறதுக்கான நேரம், ஒரு வேலையை முடிக்கிறதுக்கான நேரம் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் ஒன்று. ஃபஸ்ட்டு ஸ்கீம் அப்படின்னு எழுதையில் சரியா சொல்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்கீம் எழுதுனோம்னா 500 rupees + 70. இது எக்ஸுன்றது 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்குன்னு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது ஃபிக்ஸட் அமௌண்ட்டு. சரியா சொல்கிறது. 1 மணி நேரத்துக்கு, அடுத்து 2 மணி நேரம்னா இங்கே ஏறும் 2, அப்படி பெருக்கிட்டே போகிறது. இது உனக்கு லாபம் ஆகுமா? லாபம் கிடைக்குமா? அவன் கேட்குறது தான்டா. இன்னொரு ஸ்கீம் கொடுத்துருக்கான். செகண்ட் ஸ்கீமில் வந்து 1 மணி நேரத்துக்கு 120 ரூபா அப்படின்ற மாதிரி எக்ஸ் ஹவருக்கு. அப்போ இதில் 1 மணி நேரத்துக்கு 120, 2 மணி நேரத்துக்கு அப்படி போயிடும். இது ஃபிக்ஸட் அமௌண்ட்டுக்கு அப்புறம் தான் அது போகுது, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தான் அது போகுது. ஆனால் இது ஆரம்பத்துலேருந்தே இது வருது. தெரியுதா சொல்கிறது? அப்போ எது உனக்கு லாபமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வி. கொஸ்டினை வச்சு படிக்க பாரு. சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி. அவன் கொடுத்தது இந்த இதை வச்சு தான் நம்ம கணக்கு கான்செப்ட் கொண்டு வர்றேன்.
S1 greater S2. பார்த்துக்கோ, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து பெட்டர் வேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால பெருசு வந்து S1. அப்போ அங்கேருந்து வா, 500 + 70x கிரேட்டர் 20x 120x. இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடி, அவ்வளோதான். இது அங்கிட்டு கொண்டு போ. அங்கிட்டு கொண்டு போனால் என்ன ஆகும்? இது அங்கிட்டு கொண்டு போனால் 500 கிரேட்டர் 120x - 70x சப்ராக்ட் பண்ணால் என்ன வந்துடும்? 50x. இங்கே என்னடா தம்பி வரும்? 500. அப்படியே கீழே இறக்கிட்டு வா. 500 டிவைடட் பை 50 கிரேட்டர் எக்ஸ் அடிச்சுட்டான். 5×5 50. அப்போ தெரியுதா சொல்கிறது? பார்த்துக்க, பொறுமையாக இது பண்ணு. அப்படியே எழுது, நீ ஒன்றும் இதெல்லாம் பண்ண வேணாம், மாற்றிலாம் எழுத வேணாம், இப்படி எழுதிக்க. அப்போ அவன் எவ்வளோ நேரம் வேலை பார்க்கணும்னா 10 ஹவருக்கு மேலே வேலை பார்க்கணும். அப்படின்னா தான் ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பெனிஃபிட் அப்படின்னு அர்த்தம். இந்த கிரேட்டர் 10 இது எக்ஸ் சாரி 10 விட குறைவாவா? 10 விட குறைவு. 10 விட எவ்வளவு குறைவு? எக்ஸை தானே பேசணும், நம்ம எக்ஸை தான் பேசணும். 10 விட குறைவு. அப்போ 10 விட குறைவா வேலை பார்த்தா தான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து பெனிஃபிட் அப்படின்னு அர்த்தம். அதில் ஆன்சர் பின்னாடி எழுதியிருக்கானான்னு பாரு, என்ன எழுதியிருக்குன்னு பாரு. பார்த்துக்க, எழுதிக்க, பார்த்து கேட்டு பார்த்துக்க அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தான் செய்யலாம். சொல்லு அதை. லெஸ் தேன் 10 hours பார்த்துக்க. அதான் அவன் சொல்லியிருக்கான். இதை சிம்பிள் மாறி இருக்கனால நானே ஒரு மாதிரி ஆகிட்டேன், கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். பார்த்துக்க, எக்ஸ் தானே வேணும் நம்மளுக்கு. 10 விட சிறுசு. 10 விட சிறுசுனா 10 மணி நேரத்துக்கு குறைவாக வேலை பார்த்தால் S1ன்ற ஸ்கீம் வந்து பெனிஃபிட் அவனுக்கு. புரியுதான்னு பார்த்துக்க. அம்மா பார்த்துக்கோ, ரெண்டு பேர் A and Bன்னு வச்சுக்கிறோம். லெட்டு A and B. சரியா? 2 ஒர்க்கர் சிமிலர் ஜாப்பாடா, சிமிலர் ஜாப். சரி, ரெண்டுக்கு டிஃபரெண்ட் ஆடாமா? A - Bன்னு ஒன்று, B - Aன்னு ஒன்றுடா. இப்படி எழுதிக்கோ. ரெண்டுக்கு டிஃபர்னா எனக்கு சம்பளம் கூடவா உனக்கு சம்பளம் கூடவான்னு தெரியல, அதனால 2 ஆப்ஷன் எழுதியிருக்கேன். A - B, B - A. அதில் டிஃபர்னா டிஃபரன்ஸ்னா வித்தியாசம்னு அர்த்தம். தமிழில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்க. மோர் தேன் 600 கொடுத்துருக்கு. சாரி 6000. பார்த்துக்கோ, மோர் தேன் எவ்வளவு? 6000 கொடுத்துருக்கு. பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. மோர் தேன் 6000 கொடுத்துருக்கு. யார் வாங்குறான்னு தெரியல, அதிகமானது. ஆனால் 2 பேருக்குள்ள வித்தியாசம் வந்து 6000 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதில் வந்து கொடுத்துருக்கு சேலரி என்ன கொடுத்துருக்கான்னு பாரு. மந்த்லி சேலரி கொடுத்துருக்கு. எவ்வளவு? 27,000 கொடுத்துருக்கு. மந்த்லி சேலரி கொடுத்துருக்கு 27,000 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. புரியுதான்னு பார்த்துக்கோ. ரெண்டுக்கு உள்ள டிஃபரெண்ட் எழுதியிருக்கேன். சரியா? ஏபின்னு கண்டுபிடிக்கலாம், இல்லை எக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பியோட வேல்யூ, பியோட வேல்யூவா எங்கே கொடுத்துருக்கு? பி ஏர்ன்ஸ் rupees 27,000 per month அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏவோட வேல்யூ கேட்டிருக்கு. சரி, அப்போ இதிலே கண்டுபிடிச்சுன்னா என்ன வரும்? A - 27,000 greater 600 சாரி 6,000. அப்போ A greater 6,000 + 27,000. இல்லை ஏதோ தப்பு மாதிரி தெரியுது, பார்ப்போம். 33ஆடா? 33,000. சரி, அப்போ ஏன்றது வந்து 33 பெருசாக வாங்குறான். சேலரி 33,000 பெருசாக வாங்குற மாதிரி அர்த்தம். சேம் டைம் இங்கே எழுதுனோம்னா 27,000 - A greater 6,000. இதை இங்கிட்டு கொண்டு போயிட்டு இதை இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா இல்லை வேண்டாம், ஏன்னா இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லையில் பார்த்துக்கோ. -A greater 6,000 - 27,000. அப்போ -A greater எனக்கு கழிச்சு என்ன வரும்? 21 - 21,000. மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும், மறந்துடாத. A லெஸ் தேன் 21,000 அப்படின்றது. அப்போ வந்து ஏன்றோடைய சேலரி வந்து 33 அதிகமாக இருக்கலாம், அல்லது 21 என்னடா எப்படி எழுதலாம்? ஒரு இன்இக்வாலிட்டி மாதிரி எழுதலாமா அப்படின்ட்டு பாரு.
இன்இக்வாலிட்டி மாதிரி எழுதலாம்னா இப்படி எழுதலாமா அப்படின்னு